Hey guys, welcome to Any Vlogs. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா Bloody Mary challenge தான் பார்க்க போறோம். It is another ghost video. இப்போ வந்து டைம் வந்து 2:57 ஆகுது. 3 o'clock இந்த Bloody Mary challenge நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் 3 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா 12 o'clock தான் பொதுவா எல்லா பேய் வீடியோவுமே வந்து எடுப்பாங்க. ஏன் 3 o'clock இந்த மாதிரி ரிச்சுவல் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இப்ப பேய் இன்கேஸ் வந்துருச்சுன்னா கூட மார்னிங் டைம்ல அது வந்து போயிடும். ஸோ 3 o'clock பண்ணோம்னா 4, 5, 6 அரௌண்ட்லயே வந்து மார்னிங் ஆயிடுது. ஸோ அப்போ வந்து பேய் போயிடும் அப்படின்றதுக்காக தான் வந்து 3 o'clock பண்ண சொல்றாங்கன்ற மாதிரி நான் பார்த்தேன். அண்ட் 12 o'clock வந்து பண்ணாலுமே வரணும்னு இருந்தா வரும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து 3 o'clock தான் பண்ண போறோம். அண்ட் Bloody Mary சேலஞ்ச் வந்து அதோட ஸ்டோரிஸ் இருக்கு. ஏன் வந்து Bloody Mary சேலஞ்சுன்னு ஒண்ணு உருவாச்சு, ஏன் வந்து அவங்கள வந்து Bloody Maryன்னு கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரோ இருக்கு. அவங்களோட இன்ட்ரோ இருக்கு. குயின் மேரியோட இன்ட்ரோ வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து ரியல் இன்ட்ரோ, ஒண்ணு வந்து ரீல் இன்ட்ரோ. அதாவது ரியல் இன்ட்ரோன்றது வந்து அவங்க ஹிஸ்டரியில எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, எதனால அவங்கள Bloody Maryன்னு கூப்பிட்டாங்க அப்படின்ற இன்ட்ரோ ஒண்ணு. இன்னொன்னு வந்து கோஸ்ட் ஸ்டோரிஸ்னாலேயே நிறைய லெஜெண்டரி பீப்புள்ஸா இருக்கட்டும், நிறைய ஹாரர் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்றவங்களா இருக்கட்டும், அவங்களாவே வந்து ஒரு கதையை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் வந்து குயின் மேரியோட ரியல் இன்ட்ரோ. அதாவது Bloody Mary ஏன் நேம் வந்துச்சு அப்படின்றதோட இன்ட்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து ரியல் இன்ட்ரோ சொல்லிடுறேன். ரியல் இன்ட்ரோ வந்து குயின் மேரின்றவங்க ஹென்ரி 4 அப்புறம் கேத்ரின் அவங்க 2 பேருக்கும் வந்து டாட்டரா வந்து பிறக்குறாங்க. பிறக்கும் போதே வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து பிரிஞ்சிடுறாங்க. அம்மா வந்து கேத்தலிக்ஸ் சப்போர்ட் பண்ற ஒரு கிறிஸ்டியானிட்டிய சார்ந்து இருக்காங்க. அதாவது ஆர்சி கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. ரோமன் கேத்தலிக்ஸ் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன்ல தான் வந்து அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அப்பா வந்து நார்மல் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. அந்த ஊர்ல இங்கிலாந்துல வந்து ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரோமன் கேத்தலிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து அப்போஸ் ரோமன் கேத்தலிக்ஸ்ன்றவங்க போப்புன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த போப்புன்றவங்க கீழே இவங்க வந்து அந்த ரூலிங்க்கு கீழே இவங்க வாழ்ந்துட்டு வருவாங்க. அதுதான் வந்து ரோமன் கேத்தலிக்ஸ். நார்மல் கிறிஸ்டியன்ஸோ ப்ரொட்டஸ்டன்ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் தே பிலீவ் இன் பைபிள மட்டும் தான் வந்து பிலீவ் பண்ணி அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றத பிலீவ் பண்ணுவாங்க. ஆனா வந்து நம்ம குயின் மேரி என்ன பண்றாங்கன்னா ஷீ இஸ் ரோமன் கேத்தலிக்ஸ். அவங்க வந்து கண்டிப்பா வந்து பீப்புள் எல்லாருமே வந்து ரோமன் கேத்தலிக்ஸா இருக்கணும், யாருமே வந்து ப்ரொட்டஸ்டண்டா இருக்கக்கூடாது. அண்ட் ப்ரொட்டஸ்டன்ட் எல்லாரையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா tons of Protestants, hundreds of Protestants வந்து யாரெல்லாம் வந்து ரோமன் கேத்தலிக்ஸா மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து எரிச்சு அவங்கள அப்படியே கொன்னு இருக்காங்க. சோ அவங்க பீரியட் வந்து 5 years அவங்க ரூல் பண்ணாங்க. சம் 15th centuryல அவங்க ரூல் பண்ணிருக்காங்க. 1548 அந்த மாதிரி ஒரு செஞ்சுரிஸ்ல ரூல் பண்ணிருக்காங்க 5 years. அந்த 5 yearsமே வந்து அவங்க வந்து ஒரு ரோமன் கேத்தலிக்ஸோட சப்போர்ட்டரா தான் இருந்திருக்காங்க. அதை எதிர்த்து இருக்கிற அந்த ப்ரொட்டஸ்டன்ஸ் அவங்க கில் பண்ணிருக்காங்க. டன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கில் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் வந்து அவங்கள வந்து இத எழுதின ஹிஸ்டோரியன்ஸா இருக்கட்டும் அண்ட் ரைட்டர்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு Bloody Maryன்னு ஒரு பேரை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்மே வந்து அப்புறமா வந்து அவங்கள வந்து Bloody Maryன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு Bloody Maryன்ற நேம் வந்துச்சு. இதுதான் வந்து ஹிஸ்டரி பேஸ் பண்ணி வந்தது. நெக்ஸ்ட் நம்ம கோஸ்ட் ஹாரர் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ண லெஜெண்டரிஸா இருக்கட்டும், இல்ல வந்து அது ஏதோ ஒரு மித் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணதா இருக்கட்டும், என்ன கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா குயின் மேரி அப்படின்றவங்க வந்து ரொம்ப அக்லியான ஒரு லேடி. அண்ட் அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவே வந்து அவங்கள வந்து அக்லியா இருக்கிறதுனால கொஞ்சம் வெறுப்பா நடந்துக்கிற மாதிரியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அவங்க ஹஸ்பண்டுமே வந்து நீ நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணல, அவங்க பிரிஞ்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை. அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அந்த காலத்துல வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு இப்ப வந்து ஆர்டிபிஷியலா வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து ஆர்டிபிஷியலா பிரெக்னென்ட் ஆகுற மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த ஆர்டிபிஷியலா பிரெக்னென்ட் ஆகுறத மாதிரி இவங்க வந்து நான் பிரெக்னென்ட்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லிக்கிட்டாங்க. பட் ஷீ இஸ் நாட் பிரெக்னென்ட். ஆனா வந்து அவங்களாவே வந்து அவங்களே நினைச்சுப்பாங்க என்னோட வயிறு வந்து பெருசாகுது அப்படின்லாம் சொல்லி நிறைய நினைச்சுப்பாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவங்களை வந்து ரொம்ப புள்ளி பண்ணாங்க. நீ வந்து நல்லாவே இல்லை, நீ வந்து ரொம்ப அக்லியா இருக்க அப்படின்னு சொல்லி புள்ளி பண்ணாங்க. ஆனா வந்து ஆஃப்டர் அவங்க பிரெக்னெண்டா இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓகே ஃபைன் பிரெக்னெண்டா இருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து யாருமே கலாய்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருந்தாங்க. அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 3 weeks முன்னாடி ஒரு ரூம்குள்ள வச்சு அவங்கள வந்து வச்சிருப்பாங்களாம்.
அங்க அந்த ரூம்ல அந்த 3 வீக்ஸ் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்களா, அந்த ரூம்ல வெறும் ஒரே ஒரு மிரர், ஒரே ஒரு கேண்டில் மட்டும் தான் இருக்கு லைட்னிங்காக. அந்த டைம்ல என்ன பண்ணாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் மறுபடியும் உங்களை ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்லியா இருக்காங்கன்றத சொல்லி 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 சொல்லி, அதுவும் அவங்க பிரெக்னென்ட் இல்லன்னு அப்ப தெரிய வந்துருச்சு அவங்க எல்லாருக்குமே. இவங்க ஜஸ்ட் வந்து அந்த ஆர்டிபிஷியல் பிரெக்னன்சில தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது தெரிய வந்துட்ட உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜன்னல் வழியா நின்று இவங்களை ரொம்ப வெறுப்பேத்தி பார்த்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அந்த ரூல் அந்த இங்கிலாண்டோட குயினா தான் இருந்திருக்காங்க. சோ அவங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, என்ன கிண்டல் பண்றவங்க எல்லாரையும் வந்து நீங்க கில் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேரை தான் வந்து ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ணிருக்காங்க. சோ அந்த மர்டர் பண்ணவனே அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயம் வந்திருக்கு. அந்த மர்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பேரை வந்து பிளடி மேரின்னு அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து ஹாரர் பீப்புள் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி. ஆனா வந்து ரியல் ஸ்டோரி நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். இப்ப எது உண்மை எது பொய்ன்றது வந்து நான் வந்து ஜஸ்ட் கூகுள வெரிஃபை பண்ணி தான் சொல்றேன். எனக்கு இது மேபி உண்மையா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. சோ ஏதோ ஒண்ணு வில் ட்ரை. பிளடி மேரி வராங்களா இல்லையான்றத நம்ம வந்து பார்ப்போம். ஒண்ணுமே இல்ல, அது வந்து ஒரு மிரருக்கு முன்னாடி ஒரு கேண்டில் வச்சுட்டு பிளடி மேரி பிளடி மேரி பிளடி மேரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் கூப்பிடணும். 3 டைம்ஸ் கூப்பிட்ட உடனே அவங்க வந்து வரல அப்படின்னா அவங்க எதுக்காக வருவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு குழந்தை ஒண்ணு இருந்தது இல்ல, அவங்க பிரெக்னெண்டா இருக்க மாதிரி தான் வந்து அவங்களோட ஆர்டிபிஷியலா அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வந்து அந்த குழந்தைய வந்து நான் எடுத்துக்கிட்டேனா அப்படின்றதுதான் அவங்களோட டவுட். பிளடி மேரி சேலஞ்ச் பண்றவங்க எல்லாருமே வந்து அந்த குழந்தைய அவங்களோட வயித்துல இருந்த குழந்தைய நம்ம எடுத்துக்கிட்டோமா சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ்க்கு அப்புறமா வந்து அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வரலன்னா 13 டைம்ஸ் கூப்பிடணும். 13 டைம்ஸ் பிளடி மேரின்னு கூப்பிடணும். இன்கேஸ் அப்பயும் அவங்க வரலன்னா இந்த ரிச்சுவலை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு லைன் ஒண்ணு இருக்கு, அந்த லைனை சொல்லி தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுவுமே 3 டைம்ஸ் சொல்லணும். அது என்னன்னு நம்ம வீடியோல போய் பார்ப்போம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கேண்டில் அப்புறம் ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இந்த லைட் வந்து நான் மொபைல்ல வச்சிருக்கேன் ஒரு லைட்டு, அதனால கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. ரிச்சுவல் பண்ணும்போது அந்த மொபைல் லைட்டையும் நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஸ்டார்ட் பண்ணலாம். நானே பார்க்க கொஞ்சம் பேய் மாட்டேன். அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன். சரி, இந்த கேண்டில் வந்து கையில வச்சுக்கோங்க. பிளடி மேரி பிளடி மேரி பிளடி மேரி. அக்கா வரவே இல்லை, கொஞ்சம் நெக்கல் அதிகம் தான். 3 டைம்ஸ் கூப்பிட்டோம், 3 டைம்ஸ் கூப்பிட்டு வரவே இல்லை. நெக்ஸ்ட் 13 டைம்ஸ் கூப்பிட்டு பார்க்கலாம். பிளடி மேரி 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 பிளடி மேரி. ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. எனக்கு தெரியல அந்த சவுண்ட் எப்படி கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா பிளடி மேரி அப்படி யாரும் வரல. எனக்கு வேற ஒன்று ஊத்துது. எனக்கு வந்து இந்த பேய் ரிச்சுவல் மேலாம் வந்து பெருசா நம்பிக்கை இல்லை. ஸோ வரமாட்டாங்க அப்படின்றது தான் என்னோட இது. வரல, ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்போ வந்து இவங்கள நம்ம தூண்டி விட்டோம். இப்போ நம்ம இவங்களை ஆஃப் பண்றதுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணு சொல்லி இதை க்ளோஸ் பண்ண ரிச்சுவல்ல. I don't have your baby. I don't have your baby.
ஐ டோன்ட் ஹாவ் யுவர் பேபி. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் எதுவுமே ஆகல. ஸோ அவங்க வந்து நம்மள போ சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். லைட் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுதான் நம்ம வந்து இந்த ரிச்சுவலை முடிச்சிட்டோம். யாருமே வரல. பிளடி மீரின்றவங்க இறந்து போனவங்க இன்னும் நம்மள பார்க்க வரல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பே வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பெருசா பயமா இல்லை, பட் ஒரு நடுராத்திரில ட்ரை பண்ணும்போது ஒரு கேண்டில மட்டும் ஏற்றி வச்சுட்டு இது மாதிரி வீடியோலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. இது மார்னிங் டைம்லலாம் பண்ணாலும் வேஸ்ட் தான், ஜாலியா இருக்கும், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா கேண்டில் எரியலனா கூட அது நைட்டுன்னு தெரியாது. ஸோ அவ்வளோதான். பாய்.